வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேற எந்த விதத்தினாலேயும் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. ஏன்னா இந்த சட்டத்தை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, மோசே காலகட்டங்களில் தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் அப்படிங்கிறத பயன்படுத்தி சின்ன சின்ன காரியங்களுக்காக மனைவிமார்களுக்கு தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிட ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்குறார், இல்லை சின்ன சின்ன காரியங்களுக்காக நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. ஒருவேளை ஒரு பெண் வேசித்தனம் செய்து அது நிரூபிக்கப்பட்டாலே ஒழிய அந்த மனைவியை அவன் தள்ளிவிடக்கூடாது. அப்படி தள்ளிவிடப்பட்டவளை வேறொருவன் விவாகம் பண்ணினாலும் அந்த ஸ்திரீயை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருக்கிறான். இதை தேவன், விவாகரத்தை தேவன் ஒருபோதும் ஏற்கிறதோ அங்கீகரிக்கிறதோ இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்காது இருக்கணும். இதற்காகத்தான் ஓசியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த ஆவிக்குரிய வேசித்தனத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா தேவனை மறந்த, ஆண்டவருடைய வசனங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை மறந்து எல்லா ஜனங்களும் விக்கிரகங்களுக்கு தங்களை வித்து போட்டிருப்பாங்க. விக்கிரக ஆராதனை செய்வாங்க, விக்கிரகத்துக்கு படைச்சவைகளை புசிப்பாங்க. தேவன் எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ அதையெல்லாம் இஸ்ரவேலர் செஞ்சாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை எச்சரிச்சுட்டே இருந்தார். இந்த ஆவிக்குரிய வேசித்தனம், அதாவது கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகத்தை தேடி போனால் நமக்கு ஆவிக்குரிய மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை விட்டுட்டு நம்ம புறஜாதி விக்கிரகத்தை தேடி போனால் அதை ஆண்டவர் ஆவிக்குரிய வேசித்தனமாகவே பார்க்குறார். இந்த காரியத்தை செய்யாதீங்க, அசீரியர்கள் உங்களை படையெடுக்க வருவாங்க, அவன் உனக்கு சத்ருவா எழும்புறான்னு சொல்லி பல ஆண்டுகள் எச்சரிக்கிறார். இதை உணர்த்துறதுக்காக தான் ஓசியா தீர்க்கதரிசியை ஒரு வேசியாக இருக்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு அப்போத்தான் என் இருதயத்தில் இருக்கிற வழி உனக்கு தெரியும், அதை நீ போய் ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி தான் இருதயத்தை புரிய வைக்கிறக்காகவே ஒரு வேசியான பெண்ணை ஓசியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் கல்யாணம் பண்ண சொல்கிறார். தேவஜனமே, அப்படின்னு ஆண்டவருடைய பார்வையில் வேசித்தனத்தில் இருந்தால் கூட அவர்களை மன்னிக்கும்படி தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்க சொல்லுகிறார். வாய்ப்பு கூட அவங்க மனம் திரும்பணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். குடும்பம் பிரியறதா தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதில்ல. ஆனால் நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்காக ஏன் இன்றைக்கி இந்த குடும்பத்தில் பிரிவுகள் வருது அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால. பிரசங்கியில் வாசிக்கிறோம், முப்பரிநூல் அறுபடாது. கர்த்தர், கணவன், மனைவி இணைஞ்சிருக்கிற இடத்துல பிரிவினைக்கு இடமே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது சமாதானம், அன்பு, அந்யோன்யம், உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தேவன் அதிகமாக தருவதற்கு வல்லமை உள்ளவர்.